துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் காலபுருஷ தத்துவத்தின்படி 7வது ராசிங்க. இந்த ராசிக்கு அதிபதி உங்களுக்கு சுக்கிர பகவான். ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் சித்திரை நட்சத்திரம் 3-4 பாதங்கள், சுவாதி நட்சத்திரம், விசாகம் நட்சத்திரம் 1-2-3 பாதங்கள். இதெல்லாம் இந்த ராசியில இருக்கு. ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் சொல்லியாச்சு. இதுல இருக்கக்கூடிய சித்திர நட்சத்திரத்துக்கு செவ்வாய் பகவான் அதிபதி, சுவாதி நட்சத்திரத்துக்கு ராகு பகவான் அதிபதி, விசாகம் நட்சத்திரத்துக்கு குரு பகவான் அதிபதிங்க. பொதுவா துலாம் அப்படின்னாலே தராசு, துலாம்னாலே தராசு, துலாபாரம்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி தராசு மாதிரி ஜட்ஜ் பண்றதுல இவங்க அக்யூரேட்டா இருப்பாங்க. ஒருத்தவங்களை பார்த்தோன்னே இவங்க இப்படிதான், இவங்க சொல்றது கரெக்டு, நம்ம எதிரில் உட்கார்ந்து இருக்கவங்க நல்லவர் கெட்டவர், இவர் சொல்ற மாதிரி செஞ்சா நடக்கும் நடக்காது, இந்த மாதிரியான விஷயங்கள் ஜட்ஜ்மெண்ட் பண்றது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு கை வந்த கலை அப்படின்னே சொல்லலாம். அதனாலதான் இவங்க துலாம் ராசி. துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பித்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோம்பலும் அதிகமா இருக்கும். எந்த ஒரு காரியத்தையுமே மன சஞ்சலத்தோடு செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. அதனால ஒரு காரியத்தை தள்ளி போடுறது இவங்களுடைய இயல்பா இருக்கலாம். நாளைக்கு பாத்துக்கலாம், நாளான்னைக்கு பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி குணம் இருக்கும். இந்த ராசியில சூரியன் நீச்சம் அடைகிறதால உடல் சூடு பிரச்சனைகள் அதிகமாகவே இந்த துலாம் ராசிக்காரங்க சந்திக்கிறாங்க. அடி வயிற்று வலி, சூடு குறைச்சிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க துலாம் ராசி அன்பர்கள். சூடு குறைகிறதுக்காக நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, இளநீர் குடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம். துலாம் ராசியில பிறந்த ஆண் பெண்களை பொறுத்த வரைக்கும் பெண்களா இருந்தா ஆண்கள் கிட்ட, ஆண்களா இருந்தா பெண்கள் கிட்ட நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணும். எதிர்பாலினத்தவர்கிட்ட கவனமா இருக்கிறது நல்லது. ஏன்னா அவங்களால உங்களுக்கு பிரச்சனை வரதோ கெட்ட பெயர் வரதோ இருக்கும். சோ அவங்க கிட்ட நீங்க ஜாக்கிரதையா இருக்கிறத நீங்க புரிஞ்சு நடந்துக்கணும். நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும். மெயினா கெட்ட விஷயங்கள் நடக்கும். அதாவது ஆண்களா இருந்தா பெண்களால உங்களுக்கு கெட்ட பேர் வரும், பெண்களா இருந்தா ஆண்களால கெட்ட பேர் வரும். சோ உங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவா இது மாதிரி ஆட்கள் கிட்ட பழகும் பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையா பழகணும், ரொம்பவே கவனமா இருக்கணும். இந்த துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கரெக்டா சாப்பிடுறது, தூங்குறது, இந்த மாதிரி பழக்கம் வச்சுக்கும் பொழுது உடம்புல பிரச்சனை இருக்காது. துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சரிசமமா மதிப்பாங்க. இந்த ராசியில சூரியன் நீச்சம் அடைகிறாரு. அப்போ துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் தந்தை மீது கொஞ்சம் பாசம் இருக்கும், நல்லா நேசிப்பாங்க. 11ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு சூரியன், அவர் இந்த ராசியில நீசம் அடைகிறாரு. சோ பொதுவா பல பேருக்கு தந்தையால பிரயோஜனம் இருக்காது. இவங்களுடைய இளம் வயசுலயே சில பேர் அப்பாவை பிரிஞ்சு இருப்பாங்க துலாம் ராசி அன்பர்கள். ஆனா அவங்களுடைய பூர்வீக சொத்துமால அவங்களுக்கு நிறையவே லாபங்கள் கிடைக்கும். இவங்க பொதுவா நம்ம பார்க்கும் பொழுது படிக்கக்கூடிய படிப்பு மாதிரியான விஷயங்கள் அப்பா அம்மாவால கிடைக்கக்கூடியதா இருக்கும். கொடுத்த வாக்க காப்பாற்றக்கூடியவங்களா இருப்பாங்க. பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்பவே கவனமா இருப்பாங்க. ஏன்னா பணத்துல நாட்டமா இருப்பாங்க. பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற மைண்ட் செட் இருக்கும். கொடுத்த வேலையை கரெக்டா செய்யக்கூடியவங்களா இந்த துலாம் ராசிக்காரங்க இருப்பாங்க. நல்லா அழகா உடை உடுத்திக்கிறது, நல்ல நடை உடை பாவனை எல்லாத்துலயுமே அழகு இருக்கும், ஒரு ரசனை இருக்கும். பாக்குறவங்கள கவரக்கூடியவங்களா இந்த துலாம் ராசிக்காரங்க இருப்பாங்க. இவங்க தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய எல்லாருக்குமே, தன்னை நம்பக்கூடிய எல்லாருக்குமே இவங்க நல்லவங்களாதான் இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே நல்லது செய்யறவங்களாதான் இருப்பாங்க. இவங்களை அனுசரிக்கக்கூடிய உறவினருக்கும் இவங்க நிறையவே செய்வாங்க. இந்த துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் படிச்ச படிப்பை விட நடைமுறை அறிவுக்கு தான் அதிகமா முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஒரு அனுபவ அறிவை பெறணும் அப்படின்னு நினைப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே நேர்மையா அணுகிறது இவங்களுடைய இயற்கையான குணம். எடுத்த காரியத்தை ரொம்ப புதுமையை ஊத்துறதுல இவங்கள மாதிரி யாராலையுமே முடியாது. துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தூக்கத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறவங்களாக இருப்பாங்க. இவங்க ஒரு கொள்கை எடுத்துட்டாங்க அப்படின்னா அதுல அடிக்கடி மாற்றம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனாலேயே பல சமயத்துல சில சறுக்கல்களையும் சந்திக்கிறாங்க துலாம் ராசி அன்பர்கள். யார்கிட்ட பேசணும் அப்படின்னு தெரியாம பல சமயத்துல ரகசியங்களை வெளிப்படையா சொல்லிடுறாங்க. அதனாலேயே இவங்களுடைய பலவீனத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க இதெல்லாம் கரெக்டா நீங்க சரி பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் சொல்றோம். தொழில் அப்படின்னு பார்க்கும் பொழுது தொழில் ஸ்தானாதிபதி இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு சந்திர பகவான், லாபஸ்தானாதிபதி சூரியன், பாக்கியாதிபதி புதன். அப்போ உத்தியோகம் பார்க்கறத விட சுய தொழில் பார்க்கறதுலாம் இவங்க அதிகமா பேர் இருப்பாங்க. செல்ஃப் எம்ப்ளாயி இல்லைன்னா ஏதாவது தொழில் பண்றது இதெல்லாம் சேர்ந்தவங்களா இருப்பாங்க. இவங்க தொழில் விஷயத்துல கராரா இருக்க முடியாது. ஆனா இந்த துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சேமிப்பு, முதலீடு போன்ற விஷயத்துல ரொம்பவே கவனமா இருக்கணும். நண்பர்கள் தெரிஞ்சவங்கன்னு சொல்லிட்டு யாரையுமே முழுமையா நம்பக்கூடாது. இவங்க சொந்தக்காரங்க கூட சேர்ந்து ஒரு கூட்டு தொழில் பண்ணக்கூடாது. அது பிரச்சனையில தான் முடியும்.
இவங்க தனிப்பட்ட முறையில பிசினஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு நல்லா இருக்கும். வெளிநாட்டு தொடர்பு, முக்கிய மனிதர்களின் தொடர்பு இதெல்லாம் வந்து உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய விஷயமா இருக்கும். கொடுத்த வாக்குக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எப்பயுமே கொடுத்த வாக்குப்படி அந்த காரியத்த முடிக்கிறது உங்களுடைய முடியாத காரியமா இருக்கும். பொதுவா ஒரு அடகு கடை, இல்ல பணம் சம்பந்தப்பட்ட பங்குச்சந்தை இதெல்லாம் வந்து துலாம் ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்கும். வரி வசூல் பண்றது, வட்டி தொழில் இதெல்லாம் வந்து துலாம் ராசிக்காரங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். பொதுவா சந்திரன் ஆதிக்கத்துல இருக்கிறதால உணவு தொழிலும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். பொருளாதார நிறைய பொறுத்தவரைக்கும் ஒரு குடும்பம் 2ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு செவ்வாய் பகவான், 7ஆம் வீட்டு அதிபதியும் செவ்வாய். சோ துலாம் ராசி அன்பர்களுக்கு பொருளாதாரம் சிறப்பாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாம திருமணத்துக்கு பிறகு உயர்வு ஏற்படும். இன்னும் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போவாங்க இந்த துலாம் ராசி அன்பர்கள். வாழ்க்கை துணைவர் வந்து இவங்கள விட அவங்கள செலவு பண்றதுல கொஞ்சம் சிக்கனமா இருப்பாங்க. இவங்க வந்து வாழ்க்கை துணைவர் இல்ல நண்பர்கள் இவங்களுக்கு வந்து பொருளாதார நிலை உயரும். இவங்க வந்து அத்தியாவசியத்தை விட ஆடம்பரத்துக்கு அதிகமா செலவு பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. பொதுவா ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி செய்யலாமா, வேணுமா, வேணாமா அப்படின்னு நிறைய டைம் யோசிச்சு அதுக்கப்புறமா எதிர்காலத்தை யோசிச்சு வாங்குறது ரொம்பவே நல்லது. துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பிறக்கும் பொழுதே வீடு இருக்கும், வாகனம் இருக்கும், நிலம் இருக்கும். ஏன்னா சுக்கிரன் உங்க வீட்டுக்கு அதிபதி அப்படின்றதால பூர்வீக சொத்துக்கள் இருக்கும். ஆனா அது இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இவங்க படாத பாடுபட வேண்டியதா இருக்கும். திருமணத்துக்கு பிறகு சொந்த வீட்டுல தான் இருப்பாங்க துலாம் ராசி அன்பர்கள். அது மட்டும் இல்லாம மனம் வாங்கி வீடு கட்டுறது அப்படின்றது இவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒத்து வராது. இவங்க கட்டின வீட்டை வாங்கிக்கிறது இவங்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பா இருக்கும். ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிறது உங்களுக்கு இடத்துக்கு காரணம். ஆனா ராசிக்கு அதிபதி சுக்கிரன் அப்படின்றதால இவங்க கட்டின வீட்டை வாங்குறதுல அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி வீட்டு வாங்குறது தான் இவங்களுக்குமே வந்து சிறப்பா இருக்கும். இவங்க மேற்குல தலையை வச்சு படுக்கும் பொழுது ஆரோக்கியமா இருப்பாங்க. கிழக்குல வந்து தலை வச்சு படுக்க கூடாது. துலாம் ராசி அன்பர்களே, உங்களுக்கு கிழக்குல தலை வச்சு படுக்கும் பொழுது உடல்நிலை கோளாறுகள் அதிகமா வரும். வீட்டுல வந்து மாமரம், எலுமிச்சை, நார்த்தை, கருவேப்பிலை எல்லாம் வளர்த்தா உங்களுக்கு நன்மை கிடைக்கும். குடும்பம் அப்படின்றதால உங்களுக்கு குடும்பம் நல்லா சந்தோஷமா நிறைவாகவே இருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரைக்கு நீங்க எதுவும் பிரச்சனை இருக்காது. வாழ்க்கை துணைவர் உங்களுக்கு சாதகமாகவே இருப்பாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களை விட உங்க வாழ்க்கை துணைவர் எல்லா விஷயத்தையும் ஈஸியா புரிஞ்சுக்க கூடியவங்களா இருப்பாங்க. பொதுவா திருமணம் அப்படின்னும் பொழுது ஒரு அடுத்த பிறவி மாதிரி. திருமணத்துக்கு பிறகு துலாம் ராசி அன்பர்களின் வாழ்க்கை சிறப்பா இருக்கும். உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஒரு அறிவாளியாகவும் ஒரு நல்ல ஒரு தெளிவான சிந்தனையோடும் இருப்பாங்க. துலாமுக்கு 5ஆம் வீட்டு அதிபதி சனி பகவான் அப்படிங்கறதால பொதுவா சனி பகவானின் நட்சத்திரத்துல இவங்களுக்கு குழந்தைகள் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 5ஆம் இடம் சனி பகவான் அப்படின்றதால ஒரு நல்ல அறிவாளியோட இருப்பாங்க. துலாம் ராசி அன்பர்களுக்கு குழந்தைக்கு பிறகு ஒரு நல்ல யோகம் கிடைக்கும். உங்க வாழ்க்கை இன்னுமே சிறப்பா இருக்கும். துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் ஃபுட் பண்றது, பங்கு சந்தை, ஷேர் மார்க்கெட்டிங், மீடியா மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பேங்க் சம்பந்தப்பட்டது, கலை சம்பந்தப்பட்ட தொழில்கள், திரைப்படத்துறை, எழுத்து, நடனம், இசை இதெல்லாம் வந்து உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஏற்றுமதி இறக்குமதி, அழகு சாதன பொருட்கள், ஆடை ஆபரணங்கள் விற்பனை இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பா இருக்கும். இவங்களுக்கு பொருந்தக்கூடிய ராசிகள் மிதுனம், கும்பம், மகரம், மீனம் இந்த ராசியில வந்து திருமணம் பண்ணா வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும். சித்திரை நட்சத்திரத்துக்கு மிருகசிரிசம், அவிட்டம் நட்சத்திரம் பொருந்தாது. சுவாதிக்கு ரோஹிணி, அஸ்தம் திருமணத்துக்கு பொருந்தாது. விசாகத்துக்கு அனுஷம், கேட்டை பொருந்தாதுங்க. பொதுவா வந்து துலாம் ராசி அன்பர்கள் சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க முருகன், ஆஞ்சநேயர், காவல் தெய்வங்களை கூட நீங்க வழிபாடு பண்ணலாம். உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. கிழக்கு தெற்கு திசைகள் உங்களுக்கு சிறப்பா இருக்கும். 1, 3, 5, 7, 9 இந்த எண்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். செவ்வாய், வெள்ளி, புதன் கிழமைகள் உங்களுக்கு சாதகமா இருக்கும். சுவாதி நட்சத்திரத்துக்கு நாக தேவதை, ரங்கநாதர், அம்மன் இதெல்லாம் வழிபாடு பட்டா உங்களுக்கு சிறப்பா இருக்கும். கிழக்கு வடக்கு திசை உங்களுக்கு நல்லா இருக்கும். 2, 3, 6 எண்கள் சாதகமா இருக்கும். திங்கள், வியாழன், வெள்ளிக்கிழமைகள் சாதகமா இருக்கும். வெள்ளை, நீலம், மஞ்சள் உங்களுக்கு ராசியான நிறமாக இருக்குங்க. விசாகம் நட்சத்திரத்துக்கு பொறுத்த வரைக்கும் முருகப்பெருமான், குருமார்கள் இல்ல சித்தர் பீடம் இதெல்லாம் நீங்க வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்பவே நல்லதா இருக்கும். நல்ல பலன்கள் கிடைக்கும். மேற்கு வடக்கு திசைகள் உங்களுக்கு சாதகமா இருக்கும். 1, 3, 6, 7, 9 எண்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கும். செவ்வாய், வியாழன், வெள்ளிக்கிழமைகள் உங்களுக்கு ராசியான கிழமைகளாக இருக்கும். வெள்ளை, பச்சை, மஞ்சள் இந்த நிறங்கள்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கும்.
இப்போ இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி துலாம் ராசி அன்பர்கள் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க சுவாமி வழிபாடு பண்ணும்பொழுது உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும். பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய சொந்த ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து அமைச்சுக்கோங்க. வாழ்க்கையை உங்களுக்கு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில உங்களால முன்னேற முடியுங்க. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும். மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.